வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயலின் வேகம் அதிகரித்திருக்கிறது. முன்பாக நம்ம பார்த்தோம், பெஞ்சல் புயல் சில மணி நேரங்களாக 7 கிலோமீட்டர் வேகத்திலேயே நகர்வதாக நாம் பார்த்திருந்தோம். இந்நிலையில் புயலின் வேகம் தற்போது அதிகரித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், வங்கக்கடலில் உருவாகியிருக்கும் பெஞ்சல் புயலின் வேகம் தற்போது அதிகரித்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் வேதவள்ளி இணைந்திருக்கிறார். வேதவள்ளி, சில மணி நேரங்களாக 7 கிலோமீட்டர் வேகத்திலேயே பெஞ்சல் புயல் நகர்வதாக நம்ம பார்த்திருந்தோம். அதனால கரையை கடக்கும் நேரம் தாமதப்படுமோ அப்படின்ற கேள்விகள் எல்லாமே நமக்கு எழுந்துச்சு. இப்ப புயலின் வேகம் அதிகரிச்சிருக்குங்கிறாங்க, என்ன விவரம் வேதவள்ளி? ஆனந்தி, தற்போது பெஞ்சல் புயல் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த 6 மணி நேரமாக இந்த வேகத்துல தான் அது நகர்ந்துகிட்டு இருக்கு. சென்னையிலிருந்து 140 கிலோமீட்டர் தென்கிழக்கு திசையில தற்போது நிலை கொண்டிருக்கிறது. முன்னதாக 190 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்த நிலையில தற்போது 140 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, அதோடைய வேகம் அதிகரித்திருக்கிறது. இரண்டாவது என்ன அப்படின்னா, ஏற்கனவே புதிய தலைமுறை சார்பில் நம்ம பதிவு செஞ்சதும் ஹேமச்சந்திரம் சொல்லியிருந்தார், என்னன்னா கரையை கடப்பதில் சற்றே தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். முன்னதாக வானிலை ஆய்வு மையத்தால பிற்பகல்ல கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அதை மாலை என்று மாற்றி இருக்கிறார்கள். கரையை கடக்கிறதுல சற்றே தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்பதை தற்போது வானிலை ஆய்வு மையமும் உறுதி செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து அது மேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னதாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து வருது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. தற்போது மேற்கு திசையிலேயே நகர்ந்து நம்மளுடைய கடற்கரையை நோக்கி வரக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா கரையை கடக்கும் இடத்துல எந்த மாற்றமும் செய்யப்படல. காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே புதுவைக்கு அருகேதான் கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீவிரத்தன்மை பற்றியும் எதுவும் சொல்லல. என்னன்னா தீவிரத்தன்மை அப்படின்னு சொல்லும் போது SCS ஆக தீவிர புயலாக வலுவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற கேள்வி எழுந்த நிலையில அப்படியெல்லாம் இல்ல, புயலாகவே கரையை கடக்கும் என்பதான தகவல் தான் தற்போது வரைக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலைமையில புதுவையிலிருந்து கிழக்கு திசையில 150 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னையிலிருந்து தென்கிழக்கு திசையில 140 கிலோமீட்டர் தொலைவிலையும், நாகையிலிருந்து 210 கிலோமீட்டர், திருகோணமலையிலிருந்து 400 கிலோமீட்டர் வடக்கு திசையிலும் நிலை கொண்டிருக்கிறது. மேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது. இன்று மாலை அது கரையை கடக்க போகிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களையும் பேசுவதற்காக நம்மோட சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் இருக்காரு. ஹேமச்சந்திரன், சில மணி நேரங்களுக்கு முன்னாடி நம்மளும் பதிவு செஞ்சிருந்தோம், கரையை கடக்கக்கூடிய நேரம் அப்படின்றது சற்றே தாமதமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. பிற்பகல்ல கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில தற்போது மாலை கரையை கடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த கட்டங்கள்ல என்ன நிகழும், எப்படியான மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு? தற்போது பார்த்தீங்கன்னா இந்த புயல் புதுவைக்கு கிழக்கே 130 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கு. சென்னையிலிருந்து 140 கிலோமீட்டர் கிழக்கே தென்கிழக்கே மையம் கொண்டிருக்கு. இது தொடர்ந்து மையம் கொண்டிருக்கு. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று இரவு ஒரு 7 மணி அளவில் கரையை கடக்க தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது. மேற்கு திசையில நகரும்னு மட்டும் தான் சொல்லிருக்காங்க. வடமேற்கு திசையில நகரும். ஆனா வானிலை ஆய்வு அறிக்கையில மேற்கு சொல்லிருக்காங்க. ஆனா இது ஒரு சாதாரண தற்காலிக மேற்கு திசை தான். பிறகு மேற்கு வடமேற்காக நகரும். அதே போல தற்போது 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதையும் பார்த்தோம். இது இன்று பிற்பகல் முதல் மேலும் வேகம் எடுப்பதை குறைய தொடங்கும். அதாவது மெதுவாக நகர தொடங்கும். கடற்கரையிலிருந்து நிலப்பகுதியை அடையும் போது ஒரே இடத்தில் மையம் கொள்ளவும் வாய்ப்பு இருக்கு. சரி, வரும் நேரத்துல அந்த வேகம் அப்படின்றது சற்றே குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கணிச்சிருக்காரு.